திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் கதிரிமங்கலம் பகுதியில் கால்நடை கிளை நிலையத்தை அமைச்சர் கே சி வீரமணி துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கதிராமங்கலம் ஊராட்சி சாமுண்டி அம்மன் கோவில் ஆலமரத்து வட்டம் பகுதியில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவன் அருள் தலைமையில் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் வீரமணி கால்நடை கிளை நிலையத்தை துவக்கி வைத்தார். இந்த கிளை நிலையத்தின் மூலம் கால்நடைகளுக்கு தடுப்பூசி, சினை ஊசி மற்றும் பண்ணை அமைப்பதற்கான ஆலோசனைகள் போன்ற பல்வேறு பயன்களை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் கால்நடை மருத்துவ முகாம் நடைபெற்றது மற்றும் மாநில தீவன அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 1780 ஏக்கருக்கு உரிய விவசாயிகளுக்கு மானாவாரி தீவன விதைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்த துவக்க விழாவில் நகர செயலர் டி குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே.ஜி. ரமேஷ், முன்னாள் மாவட்ட பெருந்தலைவர் லீலா சுப்பிரமணியம் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். நீங்க நான் கொடுத்த 4 ஆடுல நான் 60க்கு மேல ஆடு 140 ஆடு வச்சிருக்கேன். இதுதான் தமிழக முதலமைச்சர் கண்ட கனவு. ஒரு 4 ஆடு கொடுத்ததுனால அவரால் 140 ஆடுகள் அவரால் வளர்த்து கொடுத்து அவருடைய வாழ்க்கையில வெளியேற்றி வைத்திருக்கிறார்கள் என்றால் ஏழைகளுக்காக பயன்பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அது போன்ற தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தியுள்ளார். வீடு கட்டி தன்னுடைய திரு அமைச்சர் அவர்களே, அவர்களுக்கும் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய மாவட்ட வாங்க, முன்னாடி நிக்கிறீங்க, வாங்க. ஹலோ, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாயில்லா ஜீவனங்களுக்கு நாம் எப்படி பல்வேறு பகுதிகளிலே மனிதர்களுக்கு மருத்துவமனையை உருவாக்கி தந்திருக்கின்றோமோ அதே போல இன்றைக்கு ஒரு காலத்துல இந்த திட்டங்கள்லாம் அமல்படுத்தும் போது எதிர்கட்சி எல்லாம் ஏளனம் பேசினாங்க, கேலியும் கிண்டனையும் செய்தார்கள். அதாவது ஆளுங்களை மாடு மேய்க்கி விட்டாங்க, ஆடு மேய்க்கி விட்டாங்க. இதெல்லாம் இல்ல. அம்மாவுடைய ஆசை நல்லா கவனிச்சுங்க. அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? குறிப்பா பெண்களுக்கு, ஆதரவற்ற பெண்களை தன்னந்தனியாக வாழ்வதற்கு வழிவகைகளை உருவாக்கி தர வேண்டும். அவங்களுக்கு ஆதரவு இல்லாத தாய்மார்கள் வாழ்வதற்கு எப்படி அவங்களுக்கு வழி காமிக்கிறது? கிராமத்தில் சொல்லுவாங்க, நம்ம ஒரு காலத்துல ஒரு 4 ஆட்டுக்குட்டி இருந்தா பொழிச்சுக்குவேன், ஒரு கறவை மாடு இருந்தா பொழிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அதை தான் அம்மா அவங்க சிந்திச்சாங்க. நான் அம்மா கிட்ட சொல்லல, யாரும் அதிகாரிங்க சொல்லல. இன்னைக்கு அம்மா உங்களை போன்ற தாய்மார்கள் மீது அக்கறை கொண்டு, தாய்மார்களுடைய எதிர்காலத்தில் அக்கறை கொண்டதின் காரணமாக தாய்மார்களுக்கு இந்த திட்டம் கொடுத்தாங்க. கறவை மாடுகள் 4 ஆட்டுக்குட்டியும் கொடுத்தாங்க. ஆக இந்த திட்டங்கள்லாம் எதுக்கு சொல்ல வரணும்? இந்த திட்டங்களை கொடுத்ததுனால தன்னந்தனியா வாழ்வதற்கு அவர்கள் வழியை தேடிக்கிறாங்க, பொருளாதாரத்தை உருவாக்கிறாங்க.